இந்த போட்டோல இருக்கக்கூடிய பறவை பேர் வந்துட்டு மோமோ பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷமாவே பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு. இதுங்க மோஸ்ட்லி எங்க வாழுதுன்னா நியூசிலாந்து அப்படிங்கிற ஒரு தீவுல தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த பறவைகளுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு வேட்டையாடலாம் தெரியாது. இது என்ன பண்ணுமாமா, அந்த தீவுகளுக்கு வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஜாலியா அணைஞ்சுக்கிட்டு அங்க கிடைக்கக்கூடிய தாவரத்தை இதெல்லாம் தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 மீட்டர் தாளும் 250 கிலோ வெயிட் இருக்குமாமா. சோ இதெல்லாம் போக இந்த பறவைகள் வந்து நார்மல் பறவைகள் மாதிரி தான். இப்போ வந்துட்டு அதுங்களாவே வந்துட்டு கூடு கட்டி அதுக்குள்ள உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. நியூசிலாந்து இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஹண்டிங் ஹேபிட்ஸ் வந்து அதிகமா இருக்காமா. சோ அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தீவுக்குள்ள போகும்போது இந்த பறவை தான் மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களை தாக்காது, எதுவும் பண்ணாது. பேசிக்கலி ஹியூமன்ஸ் வந்து பொதுவாகவே யார் சண்டை போட முடியாதோ, யாருனால எடுத்து பேச முடியாதோ அவங்கள அடிச்சுதான் வளர்ந்தது பழக்கம். சோ அதே மாதிரி இந்த பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, அந்த பறவை வேட்டையாட முடியாதனால அந்த பறவையை வந்துட்டு மொத்தமா வேட்டையாடி முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷமா ஒரு தீவுக்குள்ள ஒரு பறவைனை ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்த என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளேயே வேட்டையாடி மொத்தமா அழிச்சிருக்காங்க. சோ என்னதான் ஹியூமன்ஸ் வந்து எவல்யூஷன் ஆனது ஒரு பக்கம் பார்க்கும்போது நல்லதா தெரிஞ்சாலும், நீங்க ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது வந்துட்டு அது ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரஸான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ்.